இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சது இவ்வளவு. அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தப்புனா தப்புதான். ஏன் 41 உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க. நேற்று நான் கிருஷ்ணகிரியில பேசினது சொல்றேன். டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல நீங்க. அந்த 41 உயிர் போனதுக்கு ரெண்டு பேருமே தான் காரணம். ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். 2 பேரும் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்ததுதான் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? வர அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான். என்ன 4 மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு. வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே. போட்டு மக்களை நெரிக்க, ஆம்புலன்ஸ் விட, லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க. யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சது இவ்வளவு. அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே அப்படியே நாடகம் நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் ஆட்சியில இருக்கிற மமதையில ஆடுறது. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு லாஸா? இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை போய் பாருங்க. எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வயசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.